வெல்கம் டு மை சேனல் சுவைத்து பார்க்கலாம். இன்னைக்கு இறாலை எப்படி க்ளீன் பண்ணலாம், அதுக்கப்புறம் சமைக்கிறது, இது ரெண்டுமே பார்க்க போகிறோம். சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா இறால் வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இறால் வாங்கி வச்சுருக்கோம். இதில் இப்போ ஒன்று எடுத்திருக்கேன் பாருங்கள், பெரிய இறாலாக இருக்குது. இதை இப்போ மண்டையை நல்லா கிள்ளி எடுத்து போட்டுட்டு உடம்புல இருக்கிறது இப்படி பிச்சோம்னாவே வந்துடும். ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இறால் க்ளீன் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது நம்மளுக்கு. இப்போ இதில் இருக்க எல்லாம் அந்த மேலே இருக்க தோலை ஃபுல்லாக நம்ம பிச்சு எடுத்துடுறோம். இப்போ தலையை பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொழுப்பு கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். இந்த நடு இதில் நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் எடுக்கணும். அது உங்களுக்கு எடுக்க வரலைன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு சென்டரில் இது பண்ணிங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும். பெரிய இறாலாக இருக்கிறதுனால இந்த ஒயிட்டாக வருது. இந்த நூல் மாதிரி இருக்கிறது தான் எடுத்து க்ளீன் பண்ணுறோம். மேலே இருக்க அந்த கருப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு இது க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள். சின்ன சின்ன கருப்பெல்லாம் நம்ம எடுத்து வெளியில் போட்டுறணும். வராததை நீங்கள் லைட்டாக கத்தி வச்சு கீச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு இதை எடுத்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போது இதையும் மண்டை எடுத்துடுறோம். எடுத்துட்டு ஃபுல்லாக இது எல்லாத்தையும் இப்படி கையை வச்சு பிச்சிங்கனாவே ஈஸியாக வந்துடும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறோம். பிக்கவே ஈஸியாக வந்துடும். இது ஃப்ரெஷ்ஷானது, நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து டைரெக்டாகவே வாங்கிட்டு வந்தது. இப்போ இந்த இது ஏதோ ஒரு கடலில் உள்ளது ஒட்டியிருக்கு, அது உடம்புக்குள்ளேயே ஒட்டியிருக்கு பாருங்கள். இதை எடுத்துடணும். இந்த கொழுப்பு எல்லாத்தையும் எடுத்தோம்னா இந்த இடத்துல தான் அந்த நரம்பு மாதிரி இருக்கும், அதை நம்ம எடுக்கணும். இறாலில் எடுக்க வேண்டிய பகுதி அதுதான் மெயினாக. இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா அதில் நூல் மாதிரி வரும், அதுதான் மெயினாக எடுக்க வேண்டியது. அந்த கருப்பு வந்துருச்சு. இப்போ முதுகில் நம்ம அந்த இதில் கட் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள். இப்போது இதில் என்னென்ன இருக்குது, அந்த நூல் மாதிரி இருக்குது இல்லையா, அதை எடுத்துடணும், கண்டிப்பாக எடுத்துடணும். அந்த இது ஃபுல்லாக க்ளீனாக இருக்கணும் அந்த பாட்டு. இப்போ இந்த இடத்துலையும் கத்தியை வச்சு நம்ம கீச்சிட்டு பாருங்கள், கடைசி வரைக்கும் நம்ம எடுக்கணும். மண்டையை பிக்கும் போதே அது சில நேரம் வந்துடும். இதுலேயும் ஏதோ கருப்பாக ஒட்டியிருக்கு, அதையும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும். வரலைன்னா இப்படி கத்தியை வச்சு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நம்ம கழுவும் போது சரியாக வந்துடும். மற்றதெல்லாம் இந்த முதுகு பகுதியில் இருக்கிறது தான் மெயின். இப்போ இது சின்ன சைஸாக இருக்குது, இதையும் அப்படி தான் எடுக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறோம். பெரிய சைஸ் இறாலாக இருந்தால் அந்த முதுகு பகுதியில் வெள்ளையாக வரும். சின்ன சைஸாக இருந்தால் கருப்பாக கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும். அந்த பாருங்கள், அது தெரியுது இல்லையா, அதுதான். அது சில நேரம் இப்படி எடுத்தோம்னா அப்படி நூல் மாதிரி வந்துடும். இல்லைன்னா கத்தியை வச்சு நம்ம கீச்சி எடுக்கணும். வருது பாருங்களேன், அதை பிடிச்சி இப்படி இழுத்தாவே இப்படி நூல் மாதிரி வரும். இப்போ க்ளீன் பண்ணிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கடைசி வரையும் க்ளீன் ஆகிருக்கும். சின்ன இறாலில் ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும். இப்படி எல்லா இறால்லையுமே ஒன்று ஒன்றா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அந்த உள்ளக்க இருக்குது பாருங்கள், அதை தான் நம்ம எடுக்கிறோம். நம்ம முதுகில் கத்தியை வச்சு எடுக்காமல் இப்படி பிடிச்சி இழுத்தோம்னாவே வந்துடும், அதுதான் நம்மளுக்கு க்ளீன் ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு பாருங்கள். இப்போ இது எதுவுமே இல்லை, அப்படியே எடுத்தது ஃபுல்லாக முதுகில் கத்தியை வச்சு கீக்க தேவையில்லை. மற்றது நீங்கள் வராததை கத்தியை வச்சு கீச்சிங்கன்னா வந்துடும். நல்லா 2-3 தடவை கழுவி நல்லா க்ளீன்
எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம இதை 65 போட்டுக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். அதில் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கிறதுனால நான் சேர்க்கலை. நீங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எப்போதுமே தனி மிளகாய் பொடியில் நான் கொஞ்சம் சேர்த்துருப்பேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா சேர்க்குறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வரும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுனால நல்லா வாசமாக இருக்கும். நம்ம மீன் வறுவலுக்கு செய்கிற மாதிரியே செஞ்சுக்கலாம் எல்லாமே. கொஞ்சம் மிளகுத்தூள், அரை எலுமிச்சம்பழம், அதையும் இதோட ஒன்றா பிழிஞ்சு விட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். எலுமிச்சம்பழம் சேர்க்கறதுனால நல்ல மசாலாவோட நல்ல ஒரு புளிப்புத்தன்மையோடு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போது இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதோட அந்த கிறிஸ்பியாக வர்றதுக்கு என்ன சேர்க்குறோன்னா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்க்குறோம். இதையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே டைரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சோடனே ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கிற போகிறோம். மசாலா நல்லா உதிராமல் நல்ல டேஸ்டியாக வரும். கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க. பிரானை வந்து ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. லைட்டாக திருப்பி போட்டு சீக்கிரமாகவே எடுத்துடணும். இப்போ சூப்பராக நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப வேக விட்டிங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். டக்கு டக்குன்னு எடுத்துடணும். அந்த ரவுண்ட் ஷேப் வர்ற வரைக்கும் தான் நம்மளுக்கு டைமு. இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது. இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது நம்மளுக்கு அருமையான ப்ரான் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த இறால் வறுவல் செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசமும் அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அபாரமாக இருக்கும். இறாலில் பார்த்திங்கன்னா நிறைய புரதசத்தும் விட்டமின் டியும் இருக்குது. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே எடுத்துக்கலாம். இது வந்து அவ்வளோ ஒரு சத்து நிறைந்த ஒரு உணவாக திகழ்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இறால் சாப்பிடாதவங்க கூட ஃபஸ்ட்டு 65 போட்டு கொடுத்து நீங்கள் சாப்பிட சொன்னீங்கன்னா அப்படியே பழகிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரேவி எல்லாமே சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம அசைவ பிரியர்கள் எல்லாருமே கண்டிப்பாக இறாலை வந்து நம்ம சேர்த்துக்கணும். அது வந்து உடம்புக்கு ஒரு நல்ல சத்தானதாக திகழ்கிறது. இப்போது நானே பார்த்திங்கன்னா இறால் ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டேன். இப்போ தான் சாப்பிட பழகியிருக்கோம். இப்போ நல்லாவே நாங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நாங்கள் பழகிட்டோம். ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.